வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல நம்ம அனிருத் அவர்கள் தான் இந்த சாங்கே பாடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம சாங் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். காட் பிளஸ் அதான் சாங்கோட டைட்டில். ஓகே ஸ்டார்ட். ரெடியா மாமே? ரெடியா மாமே. இந்த கடவுளேன்னு சொல்ற மாதிரி செமையா இருக்குல்ல. போடு, நம்ம அனிருத் வந்துட்டாரா? செம அஜித் குமார், ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஓப்பா, இந்த மியூசிக் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு மாதிரி ரெஃபரன்ஸ். நிறைய படங்களோட பேர்லாம் சொல்லிதான் இதை பாடி இருக்கிறாங்க. மேக்கிங் வீடியோலாம் காட்டுறாங்க. என்னடா போலீஸ் ட்ரெஸ். கதைய முச்சு விடு, ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கன்னா பாக்கி குத்து விடு. போலீஸ் ட்ரெஸ்ல சாமியா இருக்கிறாருல. கைதி ட்ரெஸ், போலீஸ் ட்ரெஸ். ஓ டான்ஸ். ஓத்தா டான்ஸ்டா டேய். அது அந்த ஒரு லோக்கல் டான்ஸ்ங்கிறது இதுதான். செமையா இருக்குல்ல. ரெடியா மாமே? எல்லா டூட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ். ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். செஞ்ச தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு ஜூஸ். நீ சிரிச்சு பேசி கால வரணும் மீறப்பட்ட ரூல். துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாளாட்டு பாட்டு. கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்ட் மெலோடி பீட். முன்சாக் சுத்தின முன்ன கதற விடுவேன் கேட்டெல்லாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு. ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல எங்க ஆள ஊரு. டேய் செமையா இருக்குடா. இந்த ராப் முடிஞ்சு நார்மலா வந்து அது ஒரு டிரான்சிஷன் அன்மேட்ச் ஆன மாதிரி இருக்கு. ஜெயிலுக்குள்ளேயே இவ்வளவு டான்ஸா? அதுவும் போலீஸ் ட்ரெஸ், கைதி ட்ரெஸ், செம்ம மசாலாவா இருக்க போகுது. ஸோ விஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்கல் வீடியோ சாங்கில் ஓஜி சம்பவம் அந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோ சாங்லையும் நிறையா விஷுவலாக காட்டியிருந்தாங்க. இந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோ சாங்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷுவலாக காட்டியிருக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கே சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே பிடிச்சிருச்சு. நம்ம அனிருத் வாய்ஸு ப்ளஸ் நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்போவே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதில் நம்ம தலை வேற வந்து டான்ஸ் ஆடுறாரு. சொல்லணுமா, பாட்டு பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? பாட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேப் போர்ஷன் வந்துச்சு, அது டக்குன்னு வந்துச்சு
இருந்துச்சு, ஓகே ஒரு மேட்சிங்கா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா டக்குன்னு அந்த ஒரு ரேப் க்ளோஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு டிரான்சிஷன் ஒரு மாதிரி மேட்ச் ஆகாத மாதிரி டக்குன்னு நம்ம அனிருத் வாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியல. இன்னொரு 2-3 தடவை சாங் கேட்டா தான் இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செமையா இருக்கு. இன்னும் 2-3 தடவை கேட்டேன்னா கண்டிப்பா லூப்ல போகுங்கிறது அதுல எந்த சந்தேகமே வேணாம். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அவ்வளவுதான். ஓகேங்களா? படம் பாத்தீங்கன்னா இன்னும் வெறும் 10 நாள்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதி தான் படம் ரிலீஸ். ஸோ கரெக்டா சொல்லணும்னா வெறும் 10 நாள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த சாங் செமையா இருக்கு. சாங் பத்தின உங்களோட கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சொல்ல முடியாது. டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசரே போதுமான அளவுக்கு ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இனி ட்ரெய்லர் விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த மாசம் ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்குள்ள தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயும் டிலே பண்ணி எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லர் வந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் இந்த படம் கண்டிப்பா வேற லெவல்ல ஒரு வைபா இருக்க போதுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த படத்துக்காக பாத்தீங்கன்னா நீங்க இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும்னு ஒரு குத்தம் சொல்றதுக்காக நீங்க, அதாவது அந்த ஒரு மைண்ட் செட்ல அப்படி நல்லா இருக்கணும் இப்படி நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நீங்க போகணும்னா ஜஸ்ட் இந்த வைபுக்காக போனாலே போதும். ஏன்னா இந்த 2 சாங் ஓஜி சம்பவம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லிரிக்கல் வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டீசரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா செம மாசா காட்டியிருக்காங்க. இந்த சாங்லயும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம அஜித் அவர்களோட அந்த பழைய படங்களோட அந்த ரெஃபரன்ஸ், அந்த என்ன சொல்றது ரெஃபரன்ஸ்னா டீசர்ல நிறைய ரெஃபரன்ஸ் விஷுவலாவே காட்டினாங்க. இந்த சாங்ல பாத்தீங்கன்னா அந்த லிரிக்லயும் பாத்தீங்கன்னா நிறைய படங்களோட பேரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு செம வைபிங்கா இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமே வேணாம். அண்ட் இந்த சாங்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சிலதுல பாத்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்கள் அந்த கைதி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டிருப்பாரு. ஸோ விஷுவலாவே பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு சூப்பரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படம்ங்கிறது கண்டிப்பா ஒரு மாஸ் மசாலாவான 100% அந்த ஒரு பேக்கேஜான படமா இருக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே வேணாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கிறேன். ஸோ படத்தோட ரிலீஸுக்காக இன்னும் வெறும் 10 நாட்கள் மட்டும்தான். ஸோ 10 நாள் வெயிட் பண்ணலாம். ஓகே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். 10 நாள் வெயிட் பண்ண மாட்டோமா? சரி ஓகே நண்பா, சாங் எப்படி இருக்கு உங்களோட கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல். எல்லாரும் சேஃபா இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம், பேசலாம். பாய்.